பிக் பாஸ் சீசன் 7ல டாப் 5ல ஒருத்தரா வந்து வெளியேறின தினேஷ் அவர்கள் இப்ப வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காங்க. ஆஃப்டர் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு. இந்த வீடியோல அவர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாகவும் மாயாவை விமர்சித்தும் ஓபனா பேசியிருக்காரு. வீடியோவோட ஸ்டார்டிங்ல எனக்கு வாக்களித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் வைல்ட் கார்டில் வந்து 2 பேர் டாப் 5ல போயிருக்கோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய மாறுதலாகவும் வெற்றியாகவும் தான் நான் பார்க்குறேன். எனக்கு வாக்களித்த எல்லாருக்குமே நன்றி. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் போனேன். சம்பளத்துக்காகவோ டைட்டிலுக்காகவோ போகல. எனக்கான லைஃபை தேடி போனேன். வெளியே வந்து சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் போனேன். இப்போ அதற்கான முயற்சிகளை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர். ஆனா பிரதீப் மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா பிரதீப் தான் கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆயிருப்பாரு. ஏன்னா நாங்க வைல்ட் கார்டா உள்ள போகும்போதே மக்கள் சப்போர்ட் அவருக்கு அவ்வளோ இருந்தது. அதனாலதானா என்னமோ அவருக்குன்னு தனியா ஒரு கேம் பிளான் பண்ணி ஸ்டாம்பிங் பண்ணி வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. பிரதீப் இருந்திருந்தாருன்னா அவர் தான் டைட்டில் வின்னர். ஆனா அவரோட இடத்தை நிரப்பருக்கு தகுதியான ஆள் அப்படின்னு பார்த்தா மணி, விஷ்ணு, அர்ச்சனா. நான் வந்திருந்தாலும் ஹாப்பியா தான் இருந்திருப்பேன். நான் இல்லாம இவங்க 3 பேர்ல யார் வந்திருந்தாலுமே எனக்கு ஹாப்பியா தான் இருக்கும். அதெல்லாம் அர்ச்சனா வந்திருக்காங்க. அவங்க அதுக்கு டிசர்வ் தான். வெளியே அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தா கூட உள்ள அவங்க போட்ட கடுமையான உழைப்பு தான் அவங்கள இந்த வெற்றி பெற வச்சிருக்கு. அவங்க வெற்றி பெற்றது எனக்கு சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா மாயாவை பத்தி கேட்டதுக்கு மாயாவை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க இந்த சீசன் ஃபுல்லாவே டாக்ஸிக்கா தான் இருந்திருக்காங்க. எல்லார பத்தியும் பின்னாடி பேசுறது, எல்லாரோட லைஃப பத்தியும் பேசுறது, எல்லாரோட லைஃபையுமே காலி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் வரைக்கும் இதே வேலையா தான் இருந்திருக்காங்க. விஷ்ணுவை எல்லாம் என் கண்ணு முன்னாடி அவ்வளவு வச்சு செஞ்சிருக்காங்க. அவன்லாம் பாவம். வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வைல்ட் கார்டுல உள்ள போயிருந்தா கூட என்னால எதுவும் பேச முடியல. ஏன்னா பிக் பாஸ்ல சில ரூல்ஸ் இருக்கு, வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. விஷ்ணுவை நல்லா யூஸ் பண்ணிட்டு மத்தவங்கள மாதிரி விஷ்ணுவை யூஸ் பண்ண முடியல, வெளியே அனுப்ப முடியல அப்படின்னதும் விஷ்ணுவை ஸ்டாம்ப் பண்ண பார்த்தாங்க. அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு விஷ்ணு டாப் 5ல வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். விஷ்ணு தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அர்ச்சனா வின் பண்ணதும் எனக்கு ஹாப்பி தான். மாயா வின் பண்ணாதான் நல்லது. ஏன்னா ஒரு பேட் எக்ஸாம்பிளா போயிடக்கூடாது. உள்ள இருக்கும் போதும் நான் அதான் சொன்னேன், இப்பவும் அதான் சொல்றேன். பிரதீப் இருந்தா அவரு தான் வின்னர். ஆனா அவரை வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா ஸ்டாம்ப் பண்ணி வெளியே அனுப்புனது மாயா. அதனால அவங்களுக்கு தகுதி இல்லை. தன்னோட தவற உணராம கடைசி வரைக்கும் அதையே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வின் பண்றதுக்கான தகுதி கிடையாது. அவங்க வின் பண்ணாதது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வெளியே வந்து நான் யார் கூட வேணாலும் டச்ல இருப்பேன். ஆனால் மாயா கூட டச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்றாரு. தினேஷ் சொல்றதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.